So according to GST, what is business? Have to pay. Like I will show you again one example here. This is one of the important concept of GST, input tax credit. Actually, input in the sense the raw materials what we are using for our manufacturing is input, right? So for as a manufacturer, for manufacturing a particular product, I need the raw material A, B and C. So I am going to purchase raw material A from a seller, raw material B from a seller and raw material C from another seller. ஓகேவா? நான் ஒரு மேனுஃபேக்சரர். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண போறேன். ஸோ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா 3 ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ ஐ ஆம் பர்ச்சேசிங் த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் sellers. So for purchasing the raw material A, I have paid 100 rupees tax. Okay. For purchasing the raw material B, I have paid 120 rupees GST to the particular seller. And for purchasing raw material C, I have paid rupees 80 GST to the seller C. And the C product sale பண்றவங்களுக்கு நான் என்ன பண்றேன் 80 rupees tax pay பண்றேன். Could you able to understand it? Understand the concept is a very important concept, so please be clear about this. Is it clear? The concept is clear? Could you able to follow it? Ma'am, sorry ma'am. Yes, ma'am. Ma'am, எனக்கு இன்னொரு தடவை சொல்றீங்களா ma'am? நெட் இங்க கட் ஆயிருச்சு ma'am. இன்னொரு தடவை சொல்றீங்களா ma'am? Okay, okay. So input is nothing but the raw material what we are using for our manufacturing. Okay, input அப்படின்றது ஒரு raw material. அது எந்த raw material வேணா இருக்கலாம். நம்ம manufacturingகாக யூஸ் பண்ற raw material. Input tax credit. This is nothing but if suppose I am going to purchase 3 raw materials for manufacturing my product. என்னோட ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் 3 raw materials purchase பண்றேன். Raw material A, B and C. While purchasing these 3 raw materials, I am paying GST for the raw materials. Product A வாங்கும்போது I am paying 100 rupees. This is raw material. A is one of the raw material. So while purchasing product A, I am paying 100 rupees GST to the particular seller. And I am purchasing product B from another seller. For the product B, I am paying rupees 120. Okay, and again for product C, I am paying 80 rupees of GST to the seller who is selling product C. இந்த 3 raw materials வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன் என்னோட ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண போறேன். So after I have completed my product, the final GST amount is rupees 450. ஓகேவா? கம்ப்ளீட்டா வெயிட் அது என்னன்னு சொல்றேன் நான் 200 ஆக்சுவலி நான் இவ்வளவு பே பண்ணியிருக்கிறது 200. இது வரைக்கும் நான் என்னோட ரா மெட்டீரியலுக்கு நான் 200 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது 200 rupees வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்ப நான் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணி முடிச்சு என்னோட அவுட்புட்டை நான் சேல் பண்ணும்போது டோட்டல் டாக்ஸ் வந்து 450 இருக்கு. 450 இந்த சென்ஸ் அதோட பேக்கேஜிங் இதுக்கெல்லாம் ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா? ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் ஆட் ஆகி ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் ஜிஎஸ்டி வந்து 450 rupees. ஓகே மேம். இது வந்து இன்புட்க்கு நான் பே பண்ண ஜிஎஸ்டி. இப்ப நான் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சேல் பண்றேன் இல்லையா? ப்ராடக்ட் ஒரு ரீட்டைலர் கிட்ட சேல் பண்ண போறேன் இல்லையா? அப்ப வந்து நான் எவ்வளவு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றேன் அப்படின்னா 450 rupees சார்ஜ் பண்றேன். இஃப் சப்போஸ் ஐ ஆம் த மேனுஃபேக்சரர்,
நான் வந்து 200 rupees ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். 100 rupees ஃபார் A, 120 ஃபார் B அண்ட் 80 ஃபார் C. அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நான் மேனுஃபேக்சர் பண்ணி லேபிளிங் பண்ணி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ரீட்டைலர் கிட்ட சேல் பண்ண போறேன். அப்போ என்னோட ப்ராடக்டோட டாக்ஸ் வந்து 450 பிளஸ் காஸ்ட். 450 பிளஸ் காஸ்ட். காஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் இந்த கான்செப்டுக்கு. ஸோ இப்போ என்னோட ப்ராடக்டோட டோட்டல் ஜிஎஸ்டி வந்து 450 பெர் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ ஒரு மேனுஃபேக்சரரா நான் எவ்வளவு அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும்? Any idea? To the government. To the government, how much I have to pay? 150. 150 மட்டும் பே பண்ணா போதும். ஏன்னா நான் 450 டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், ரீட்டைலர்ட்ட இருந்து வாங்குவேன். ஆனா பே பண்ணிட்டேன். நான் பே பண்ண டாக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா, அந்த ஜிஎஸ்டி ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாங்க. அவங்க சேல் பண்ண ப்ராடக்ட் கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டி அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. ஸோ 300 அகைன் நான் என்ன பண்ண தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை. So I am collecting 450 from the retailer. I could able to claim input tax credit. Actually இந்த 450 அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ணுவேன். அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட. இப்ப நான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினதுக்கு என்கிட்ட வவுச்சர்ஸ் இருக்கும்ல, இன்வாய்ஸ் காப்பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்வாய்ஸ் காப்பீஸை வச்சு நான் ஏற்கனவே இவ்வளவு ஜிஎஸ்டி வந்து ரா மெட்டீரியல்ஸ்க்கு பே பண்ணிருக்கேன்னு சொல்லி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நான் என்ன பண்ணுவேன், கிளைம் பண்ணுவேன். ஓகே மேம். Is it clear about this concept? This is a very important concept yes, in GST. மேம் அந்த கிளைம்க்கு ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டா மேம்? புரியல. அந்த இது கிளைம் பண்றோம்ல மேம், அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஆமா, ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட எல்லா இன்வாய்ஸ் காப்பீஸ்ல அந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். Then only we could able to claim it. நீ இன்வாய்ஸ் காப்பி வந்து உன்னோட நீ பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, நீ சேல் பண்ணும்போதும் சரி, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், நம்மளோட ஜிஎஸ்டி நம்பரும் அந்த இன்வாய்ஸ் காப்பில இருக்கணும். அப்பதான் அவங்க கிட்ட நம்ம வாங்கியிருக்கோன்றதும் தெரியும். ஓகே மேம். So here we could not able to forward our GST payment to anybody. என்னோட GST பேமெண்ட்டை கண்டிப்பா நான் தான் பே பண்ணி ஆகணும். அதை நான் யார்கிட்டயும் என்ன பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட் ரொம்பவே ஈஸியாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஹியர் we are having a HSN code and with the help of the code and with the one country one tax, one country one tax அப்படிங்கும்போது ஈஸியா நம்மளால calculation அப்படின்றது it was totally easy and maximum all the calculations and all the concepts என்னென்னலாம் எனக்கு என்ட்ரி நான் அப்டேட் பண்ணணுமோ எல்லாமே எனக்கு ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கிறதுனால I need not take or much complications for all the calculations and finding out. எல்லாமே இப்போ எனக்கு ஒரு நான் ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தருக்கு சேல் பண்றேன் அப்படின்னா for the particular product how much is the GST, if suppose I am going to sell within our state or if suppose I am going to sell it outside our state, so அது எல்லாத்துக்குமே தனித்தனியா எனக்கு இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டில இருந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து ஸ்டேட் ஜிஎஸ்டில இருந்து எல்லா பெர்சன்டேஜும் எனக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஈவன் I could able to find அதாவது இன்வாய்ஸ் காப்பி கூட இன்வாய்ஸ் காப்பி நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் ஐ எம் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, ஐ எம் ஹேவிங் அ ஜிஎஸ்டிஎன் நம்பர், ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு இன்னொரு ஷாப்க்கு நான் ஒரு இன்வாய்ஸ் காப்பி கொடுக்குறேன் அப்படின்னா ஐ குட் ஏபிள் டு ஜெனரேட் இன்வாய்ஸ் காப்பி. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸா இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளரான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இட் இன்க்ரீஸ் த efficiency, logistics efficiency அப்படின்னு சொல்றாங்க. And e-commerce activities, e-commerce we all know nowadays we are purchasing more and more things through the online like Flipkart, Amazon, இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல தான் அதிகமான பர்ச்சேசஸ் பண்றோம். ஈவன் ஒரு அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம சப்போஸ் ஒரு ஷாப்லேயே போய் வாங்குறதா இருந்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன்ல அமேசான்ல இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு,
சப்போஸ் ஒரு ஷாப்லயே நம்ம அதை என்ன பண்றோம், we are inquiring about the product whether the same cost or the cost is higher or lesser, இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஸோ இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே ஒரே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ கெட்டிங் வெரி ஈஸியர். ஸோ இங்க இருந்து நம்ம ஒரு நார்த் சைட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம்னாலும் அங்க என்ன டாக்ஸ் இருக்கும், கரெக்டா தான் அவங்க டாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களான்றத நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, பிகாஸ் த டாக்ஸ் இஸ் காமன் டு எவ்ரிவேர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த காம்போனன்ட்ஸ் நம்ம நேத்தே பார்த்தோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் CGST, SGST and IGST. IGST in the sense, if suppose the transaction has been happened between one state to another state, so that time we will calculate IGST, that is integrated GST. If suppose the transaction has been happened within a state, then we will calculate CGST and SGST. So CGST ன்றதுல எவ்வளவு percentage இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போகும், and SGST, that is state GST ஓட அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஓகே மேம். ஸோ இது ஒரு கேல்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த கேல்குலேஷன் அண்ட் ஆல்சோ எதனால வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஃபைனல் கன்சியூமருக்கு லோவர் ப்ரைஸ்ல கிடைக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ அதாவது டாக்ஸ் கிரெடிட்ன்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளைம் பண்ணிக்கிறோம். நான் ரா மெட்டீரியலுக்கு பே பண்ண டாக்ஸ் கிரெடிட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆஃப்டர் ஐ ஹவ் சோல்ட் த ப்ராடக்ட் டு த ரீட்டைலர், ஐ ஆம் கலெக்டிங் த டாக்ஸ் ஃப்ரம் த ரீட்டைலர் அண்ட் ஐ ஆம் கெட்டிங் பேக் மை tax what I have already paid for the raw material. So நான் என்னோட raw materialக்கு என்ன tax நான் pay பண்ணனும் அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், again நான் claim பண்ணிக்கிறேன். So that's why the value of a particular product is very lesser than the oldest regime. பழைய regime விட இப்ப இருக்கிற regimeல வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட்டோட price வந்து நமக்கு கம்மியான ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. So according to section 7(1)(a), supply includes all forms of supply of goods and or services. So businessனா என்னன்னு நம்ம பார்த்தோம், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்ளை அப்படின்றது செக்ஷன் 7(1)(a) என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேல், டிரான்ஸ்ஃபர், barter system. Barter system in the sense, for product we are exchanging the some products. ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கிறது. and exchange, license in the sense ஒரு பிசினஸை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் ஃபுல்லா பண்றது. அண்ட் ஆல்சோ ரெண்டல், நம்ம சம்டைம்ஸ் ரெண்டலுக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுப்போம், ஹையர் பர்ச்சேஸ், இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம லீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் தட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அண்ட் டிஸ்போசல் மேட், டிஸ்போசல் அப்படின்னா இப்போ என்னோட ஸ்கிராப் இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பேன்னா, அதை ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணிருப்பேன். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் தேர் வில் பி சம் ஸ்கிராப் இன் த மேனுஃபேக்சரிங் பிளேஸ். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நியர்பை இருக்கிற ஏதாவது வந்து அயன் ஷாப்ஸ்ல வந்து மொத்தமா எடுத்துக்கோங்க, இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா போதும், இல்லைன்னா இவ்வளோ கிலோஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்ன்ற மாதிரி நம்ம அதை டிஸ்போஸ் பண்றதுக்காக, அந்த ப்ராடக்டை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம அதை சேல் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் சப்ளை ஹியர். Okay, so agreed to be made for a consideration by a person in course of furtherance of business. So ஒரு பர்சன் கிட்ட பிசினஸ் பண்றோம் நம்ம கொடுக்குற அந்த அக்ரிமெண்ட், அந்த வேர்ட்ஸ் கூட இட் இஸ் a kind of a supply அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த லெவல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு பர்சன், அதாவது வித்தின் அ ஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சன் அண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் கம்மிங் ஹியர் அண்ட் டூயிங் பிசினஸ் ஃபார் டெம்பரவரி பீரியட், அதாவது ஒரு 2 months 3 months மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு நேம் என்ன? அண்ட் இஃப் சப்போஸ் என்ஆர்ஐ யாராவது இங்க டெம்பரவரியா வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஜிஎஸ்டில என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் பர்சனா கன்சிடர் பண்றோம். அண்ட் ஹூஸ் பிசினஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன்
10 crores less than 20 crores அப்படின்னா அவங்கள நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பர்சனா கன்சிடர் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து இட் மீன்ஸ் இந்த ஜிஎஸ்டி. ஸோ அதுதான் அடுத்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபோர்த் லெசன் அண்ட் ஃபிஃப்த் லெசன் சம்வாட் இட் இஸ் சம் லென்த்தியஸ் லெசன், கான்செப்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, அண்ட் தென் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும். தட்ஸ் த சென்ஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களோ இல்ல அவங்களுக்கு சேல் பண்றவங்களோ அன்ரிஜிஸ்டர்டா இருப்பாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகேவா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பே பண்ணிருக்கேன், ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட ரா மெட்டீரியல் சேல் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்ல பே பண்ணிருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணதுனாலதான் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த 300 எடுத்துட்டு 150 மட்டும் பே பண்றேன். இந்த சேம் கேஸ் சில கம்பெனி வந்து அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருப்பாங்க. நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ற கம்பெனி அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருக்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணவே மாட்டாங்க. நம்ம நிறைய கடைகள்ல பார்த்திருப்போம், எஸ்பெஷலி நான் பார்த்த வரைக்கும் பாரிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கடைங்க ரொம்ப சின்ன ஷாப்பா இருக்கும். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, பில் உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, அவங்க பில் போடுறாங்க அப்படின்னா அதுல அவங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி கால்குலேஷன் காட்டி ஆகணும். that will come under tax. if suppose அவங்க ஒரு ப்ராடக்ட் பில் இல்லாம சேல் பண்றாங்க அப்படின்னா அங்க டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. அதனாலதான் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு பில் வேணுமா வேண்டாமான்னு. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்காக பர்ச்சேஸ் பண்றேன், என்னோட கம்பெனி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னா நான் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், டாக்ஸ் வந்து கம்பெனில காட்டி ஆகணும். ஸோ ஐ நீட் அ பில். அப்படி நான் பில் வாங்கினேன் அப்படின்னா நான் ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணேன்னா அந்த 10,000க்கு நான் பே பண்ற டாக்ஸ அவங்க கவர்மெண்ட்டுக்கு என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி பே பண்ணி ஆகணும். ஸோ இன்கேஸ் அந்த ஷாப் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் ஷாப்பா இருந்ததுன்னா அப்ப அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. இந்த கேஸ் பர்ச்சேஸ் பண்ண நான் வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, அப்ப நான் அந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த கான்செப்ட்ஸ்ல படிப்போம். யூனிட் 4ல வந்து நம்ம படிப்போம். ஓகே, is it clear? Yes ma'am. I'm going to call it for attendance now.